सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 10/2/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு அனைத்து சக்திகளுடன் சேவையில் சமர்ப்பணம். இன்றைய இந்த சபை ஞானஸ்வரூப ஆத்மாக்களினுடையது. அந்த மாதிரியான ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் மற்றும் யோகி ஆத்மாக்கள் பாப் தாதாவிற்கும் மிக பிரியமானவர்கள், மேலும் உலகிலும் கூட மிக பிரியமானவர்கள். அந்த மாதிரி ஞானஸ்வரூப மற்றும் யோகஸ்வரூப ஆத்மாவின் மகிமையும் பூஜையும் பக்தி மார்க்கத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. தற்சமயத்திலும் கூட அந்த ஆத்மாக்கள் வணக்கத்திற்குரிய மற்றும் மகிமைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய ஆத்மா என்றால் உயர்ந்த ஆத்மாக்கள், மேலும் மகிமைக்கு தகுதியான ஆத்மாக்கள் என்றால் அந்த ஆத்மாக்களின் குணங்களின் மகிமை மற்றும் வர்ணனையை இப்பொழுது கூட அனைவரும் செய்கிறார்கள். எதிர்காலத்தின் மகிமை மற்றும் பூஜைக்கான ஆதாரம் தற்சமயத்தின் மேல் இருக்கின்றது. எதிர்காலத்தில், அதாவது பக்தியில், யார் எவ்வளவு மகிமை மற்றும் பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆவார்கள் என்பதை புத்தியின் பலத்தின் மூலமாக யார் வேண்டுமானாலும் இப்பொழுது பார்க்க முடியும். இந்த நேரத்தில் கூட அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய பிராமண குலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள், மேலும் கூடவே அஞ்ஞானி ஆத்மாக்கள், யார் யார் நெருக்கத்தில் வருகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆத்மாவாகிய என்னை உயர்ந்த, அதாவது வணக்கத்திற்குரிய பார்வையோடு பார்க்கிறார்களா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பார்க்க வேண்டும். வணக்கத்திற்குரியவர்கள் என்று பெரியவர்களை கூறப்படுகிறது. அப்படியானால் அனைத்து ஆத்மாக்களும் அந்த பார்வையோடு என்னை பார்க்கிறார்களா மற்றும் புரிந்து கொள்கிறார்களா? ஒருவேளை அற்ப ஆத்மாக்கள் வணக்கத்திற்குரியவர் என்று அனுபவம் செய்கிறார் என்றால் தற்சமயத்தின் ஆதாரம் முழு எதிர்காலத்தின் மேல் உள்ளது. அதே போலவே எந்தெந்த ஆத்மாக்கள் துணைவர்களாக ஆகிறார்கள், மேலும் சம்பந்தத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு விசேஷமாக ஆத்மா என்ற தன்னுடைய குணம் அனுபவத்தில் வருகிறதா? ஒருவேளை ஏதாவது ஆத்மாவின் குணம் அனுபவத்தில் வருகிறது என்றால் இப்பொழுது கூட அந்த ஆத்மாக்கள் மனதிலேயே மற்றும் வார்த்தைகள் மூலமாகவும் அந்த மாதிரி ஆத்மாக்களின் குணங்களை அவசியம் மகிமை செய்வார்கள். எந்த குணமாக இருந்தாலும் அது தன்னுடைய பிரபாவத்தை அவசியம் ஏற்படுத்தும். குணம் மறைந்திருக்க முடியாது. எனவே அந்த மாதிரி வணக்கத்திற்குரிய குணமகிமை செய்விக்கப்படக்கூடிய ஞானி ஆத்மாக்கள் மற்றும் யோகி ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்களா? அற்ப ஆத்மாக்களுக்காக மற்றும் அனைவருக்காகவும் அனைத்து குணங்களின் மகிமை செய்கிறீர்களா, அல்லது கொஞ்ச குணங்களை மட்டும் மகிமை செய்கிறீர்களா? குணங்களின் மகிமை தராசின் தட்டு பாரமாக இருக்கிறதா மற்றும் சாதாரண நடத்தையின் தராசின் தட்டு பாரமாக இருக்கிறதா? நேரத்திற்கு ஏற்றாற்போல் இப்பொழுது தன்னுடைய அனைத்து பாடங்களின் கணக்கை எவ்வளவு சேமித்திருக்கிறேன், மேலும் எண்ணம் சொல் செயல் மூலமாக எதுவரை பாடங்களை முடித்திருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். அனைத்து குணங்கள் நிரம்பியவராக ஆகியிருக்கிறீர்களா அல்லது குணம் நிரம்பியவராக மட்டும் ஆகியிருக்கிறீர்களா? நன்மை செய்பவர்களாக ஆகியிருக்கிறீர்களா மற்றும் உலக நன்மை செய்பவராக ஆகியிருக்கிறீர்களா? ஒருவேளை சோதனை செய்தீர்கள் என்றால் சோதனை செய்த பிறகு நிறைவேற்றுவதற்காக இப்பொழுது கொஞ்ச காலம் இருக்கின்றது.
ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு நிறைவேற்றுவதற்கான காலமும் முடிவடைந்துவிடும். பின்பு என்ன செய்வீர்கள்? சம்பன்னமாகியிருக்கும் ஆத்மாக்களை பார்க்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆசனத்தை தனதாக்கிக் கொள்பவராக ஆக முடியாது. எனவே சாட்சாத்கார மூர்த்தி ஆக வேண்டுமா அல்லது சாட்சாத்காரம் பார்ப்பவராக ஆக வேண்டுமா? அப்படி சாட்சாத்கார மூர்த்தி ஆவதற்காக சார ரூபத்தில் 3 விஷயங்களை தனக்குள் பாருங்கள். முதலாவது, அனைத்து விதத்திலும் அதிகாரியாக ஆகியிருக்கிறேனா? இரண்டாவது, பரோபகாரியாக ஆகி இருக்கிறேனா? மூன்றாவது, அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவனாக ஆகியிருக்கிறேனா? அதாவது அனைவருக்கும் மரியாதை கொடுப்பது மற்றும் பெறுவதற்கு தகுதியானவனாக ஆகியிருக்கிறேனா? மரியாதை கொடுப்பதுதான் பெறுவதாகும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இந்த 3 விஷயங்களின் ஆதாரத்தினால்தான் உலகின் எதிரில் உலகிற்கு நன்மை செய்பவர் பிரசித்தியாவார். அதனுடைய தெளிவான விளக்கத்தை நன்கு தெரிந்திருக்கிறீர்களா? அனைத்து அதிகாரி என்றால் அனைத்து கர்மேந்திரியங்கள் மேல் அதிகாரம் இருப்பதாகும். கூடவே எப்படி இந்த உடலின் விதவிதமான சக்திகள் கை, கால் ஆகியவை இருக்கின்றன, அதுபோலவே ஆத்மாவிற்கும் மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்ற சக்திகள் இருக்கின்றன. இந்த சூக்ஷ்ம சக்திகளின் மேல் அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்களா? தன்னுடைய படைப்பாகிய இயற்கையின் மேல் அதிகாரியாக ஆகிவிட்டீர்களா? ஏதாவது இயற்கையின் தத்துவம் தன்னுடைய பக்கம் ஈர்க்கவில்லையே? எப்பொழுது அறிவியல் மூலமாக இயற்கை மற்றும் பூமியின் ஈர்ப்பிலிருந்து விலகிய நிலை வரை சென்றடைந்து விடுகிறார்கள் என்றால், மாஸ்டர் சர்வசக்திவான் இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி, அதாவது பௌத்தீக உணர்விலிருந்து விலகி, அவ்யக்தம் மற்றும் அனைத்து சக்திகள் நிறைந்த அதிகாரத்தின் நிலையை அடைவது கடினமாக அனுபவம் ஆகிறது என்றால் இது நன்றாகவே இல்லை. அதுபோலவே தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் அனைத்து சக்திகள், அவற்றிலிருந்து கொஞ்சம் மாதிரி ரூபத்தில் படமும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆஸ்தியில் பிராப்தியாகியிருக்கும் சக்திகள், அதாவது தன்னுடைய சொத்தின் மேல் தன்னுடைய அதிகாரம் இருக்கிறதா? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது எந்த சக்தி மூலமாகவும் தன்னை வெற்றியடைபவராக ஆக்க முடிய வேண்டும். எப்படி ஸ்தூல சொத்தின் மேல் அதிகாரம் இருக்கும் காரணத்தினால் எந்த நேரம் விரும்புகிறீர்களோ அந்த நேரம் அதே பொருளை காரியத்தில் உபயோகிக்க முடியும். ஏனென்றால் தன்னுடைய சொத்தாகும். அதே போலவே ஈஸ்வரிய சொத்தை எந்த நேரம் விரும்புகிறீர்களோ, மேலும் எந்த சக்தியை விரும்புகிறீர்களோ அதை காரியத்தில் ஈடுபடுத்த முடியுமா? இந்த சொத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறீர்களா? இதைத்தான் அனைத்து விதத்திலும் அதிகாரி என்று கூறுவது. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் எப்பொழுதும் உபகாரம், அதாவது சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்த்து இந்த அனைத்து ஆத்மாக்களும் தந்தையின் அன்பிற்குரியவராக மற்றும் சகயோகியாக ஒவ்வொரு நேரமும் ஆவதற்காக தன்னை தியாகம் செய்து விடுகிறார்கள் என்று அனுபவம் ஆகட்டும். அப்படி தியாகம் செய்பவர்களாக ஏன் ஆகிறார்கள்? ஏனென்றால் தந்தை அனைவரின் எதிரில் அவரே பலியாகிறார். அனைவரின் எதிரில் தன்னை அனைத்து சக்திகளுடன் சேவையில் சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களா? தன்னுடைய நேரத்தை, சுகங்களை, பிராப்தியின் இச்சையை அனைவருக்கும் கொடுக்கும் பெரும் வள்ளலாக ஆகிவிட்டீர்களா? அந்த மாதிரி தந்தையை பின்பற்றி நடப்பவர்கள் தன்னுடைய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அனைத்து பிராப்திகளின் இச்சையை தியாகம் செய்யக்கூடியவர்கள்தான் பரோபகாரியாக ஆக முடியும். பெற வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிடும் பெரும் வள்ளல்தான் பரோபகாரியாக ஆக முடியும். அதே போலவே மரியாதை கொடுப்பவராகவும் அனைவருக்காகவும் மரியாதை நிறைந்த பாவனையும் இருக்கட்டும். மரியாதை கொடுப்பவராக ஆவதற்காக தன்னை அனைவரின் சேவாதாரி என்று புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சேவாதாரியின் அர்த்தம் கூட மிகவும் ஆழமானது. ஸ்தூலமான சேவை மற்றும் வாய்மொழி மூலமான சேவை, நெருக்கத்தின் மூலமான சேவை, இல்லாததை பிராப்தி செய்விப்பதின் மூலமாக சேவை, மேலும் பலவிதமான சாதனங்கள் மூலமாக சேவை செய்வது என்பது மட்டுமின்றி தன்னுடைய ஒவ்வொரு குணம் மூலமாக தானம் செய்வது மற்றும் மற்றவர்களையும் குணம் நிறைந்தவராக ஆக்குவது, தன்னுடைய தொடர்பின் பாதிப்பை ஏற்படுத்துவது,
என்ற இதுதான் உயர்ந்த சேவையாகும். அவகுணத்தை பார்த்தும் பார்க்காமல் இருப்பது, சுயத்தின் குணங்களின் சக்தி மூலமாக மற்றவர்களின் அவகுணங்களை அகற்றிவிடுவது, அதாவது பலமற்றவரை பலம் நிறைந்தவராக ஆக்குவது, பலமற்றவரை பார்த்து விலகி ஒதுங்கிவிடக்கூடாது மற்றும் களைப்படையக்கூடாது. ஆனால் நம்பிக்கை இழந்தவர்களையும் தன்னுடைய சேவையின் மூலமாக தன்னுடைய உயர்ந்த சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுப்பதின் மூலமாக அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவராக ஆக முடியும். தன்னுடைய தியாகம் மூலமாக மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்க வேண்டும். சிறியவர்கள், பெரியவர்கள், மகாரதிகள் மாதிரி வேகமாக முன்னேறி செல்பவர்களையும் மற்றும் காலாட்படை மாதிரி மெதுவாக செல்பவர்களையும் மரியாதை நிறைந்த பார்வையோடு பாருங்கள். மரியாதை கொடுக்காதவருக்கும் மரியாதை கொடுப்பவராக, எட்டி உதைப்பவருக்கும் புகலிடம் கொடுப்பவராக, நிந்தனை செய்பவரையும் மகிமை செய்பவராக ஆக வேண்டும். அந்த மாதிரியானவரைத்தான் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர் என்று கூறுவது. அப்படி இந்த வருடம் 2 விதமான விசேஷ சேவை நடக்க வேண்டும். ஒன்று, தன்னை சம்பன்னம் ஆக்குவது. இதற்காக இந்த வருடத்தில் நாலாபுரங்களில் முக்கியமான இடங்களில் முன்னேற்றத்திற்கான சாதனம், யோக பட்டிக்கான சாதனம், மேலும் தாரணைக்கான பட்டி நடக்க வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் நாலாபுரங்களிலும் ஒவ்வொரு குரூப்பிற்காக பட்டியின் நிகழ்ச்சி வையுங்கள். ஒவ்வொருவரையும் சுதந்திரமாக்கி பட்டியின் அனுபவம் செய்வீங்கள். எப்படி சென்ற வருடத்தில் யோக பட்டியின் நிகழ்ச்சி வைத்திருந்தீர்கள், அதேபோல் தாரணை மற்றும் நினைவு 2 பாடங்களிலும் தன்னை சம்பன்னமாக்குவதற்கான பட்டி இருக்கட்டும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அனைவரும் ஒன்றாக கூடி சேர்ந்து உருவாக்குங்கள். இன்னொரு விஷயம் உலக சேவைக்கானது. அதற்காக ஒவ்வொரு சேவை நிலையமும் தன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கும் இடங்களில் செய்தி கொடுக்கும் நிகழ்ச்சியை அதிவேகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் எந்த ஒரு இடமும் செய்தி கொடுப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். இல்லையென்றால் வஞ்சிக்கப்பட்டு தங்கி போகும் ஆத்மாக்களின் சுமை பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்களின் மேல் வந்துவிடும். எனவே சக்கரவர்த்தி ஆகுங்கள். மகாதானி என்றால் மகாதானம் செய்து முன்னேறி செல்வது. ஒவ்வொரு பொறுப்பாளராகியிருக்கும் உயர்ந்த ஆத்மாவிற்கு 2-3 இடங்கள் மட்டுமில்லை, ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைத்து இடங்களில் சுற்றி வரும் பொறுப்பாளர் ஆக வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் தனக்கு சமமான பொறுப்பாளரை உருவாக்கி கொண்டே இருங்கள். மேலும் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். அதே இடத்தில் உட்கார்ந்து விடாதீர்கள். அப்படி இந்த வருடம் சுற்றி வந்து விசேஷமாக இந்த சேவை செய்ய வேண்டும். செய்தி கொடுத்து தனக்கு சமமாக பொறுப்பாளரை உருவாக்கி முழு உலகம் மற்றும் தன்னுடைய அக்கம் பக்கத்தினருக்கு செய்தி கொடுக்க வேண்டும். இப்பொழுது கரங்களை உருவாக்கும் காரியம் செய்யுங்கள். நேரத்திற்கு தகுந்தாற்போல் எப்படி நேரம் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது, அதே மாதிரி சேவையின் ரிசல்ட்டின் உடனடி பலனாக ஏற்கனவே தயாராகி இருக்கும் பொறுப்பாளராக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் சுலபமாகவே வெளிவர முடியும். லட்சியம், தைரியம் மற்றும் பகுத்தறிவது மட்டும் வேண்டும். பாண்டவர்கள் அம்பை எய்தார்கள், மேலும் தண்ணீர் வந்தது என்ற சென்ற கல்பத்தின் மகிமை இருக்கிறது. அதாவது முயற்சி செய்தார்கள் மற்றும் பலன் கிடைத்தது. இப்பொழுது உடனடி பலனுக்கான நேரமாகும், சீசன் ஆகும். நேரத்திற்கு வரதானம் கிடைக்கிறது. இதனுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னுடைய சாதனங்கள் மற்றும் தனக்காக நேரம் மற்றும் செல்வத்தை தியாகம் செய்தால்தான் இந்த உடனடி பலனின் பாக்கியத்தை அடைய முடியும். தன்னுடைய ஓய்விற்காக, தன்னுடைய நலன் கருதி சேவைக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கும் செல்வங்கள் மூலம் ஒருபொழுதும் வெற்றி கிடைக்காது. எப்படி சேவையின் தொடக்கத்தில் தன்னுடைய வயிற்றை கட்டியும் உணவை குறைத்தும் ஒவ்வொரு பொருளை சேவையில் ஈடுபடுத்தியதினால் அதனுடைய பிரத்யக்ஷ பலனாக ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். இடைக்காலத்தில் தந்தையும் நாடகமும் சாதனங்களை சகஜமாக தனக்காக பயன்படுத்தும் அனுபவத்தையும் செய்வித்தார். ஆனால் இப்பொழுது கடைசியில் இயற்கை தாசியான பிறகும் அனைத்து சாதனம் கிடைத்திருந்தும் தனக்காக இன்றி சேவைக்காக பயன்படுத்துங்கள்.
ஏனென்றால் வரும் நாட்களில் அநேக ஆத்மாக்கள் சாதனங்கள் மற்றும் செல்வத்தை உங்கள் எதிரில் அதிகத்திலும் அதிகமாக அர்ப்பணம் செய்வார்கள். ஆனால் தனக்காக ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தனக்காக ஏற்றுக்கொள்வது என்றால் தன்னை உயர்ந்த பதவியிலிருந்து வஞ்சித்து விடுவது. எனவே அந்த மாதிரி தியாகம் செய்பவராகி சேவையில் பிரத்யக்ஷ பலனை கொண்டு வாருங்கள். புரிந்ததா? இப்பொழுது பொறுப்பாளர் ஆகக்கூடிய வாரிசுகளை மற்றும் சேவையில் சகயோகி ஆகக்கூடியவர்களின் பூச்செண்டை தந்தையின் எதிரில் அர்ப்பணித்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உலகிற்கு நன்மை செய்பவரிலிருந்து உலகராஜ்ய அதிகாரி என்று கூறுவோம். இதன் மேல் பரிசு கிடைக்கும். சென்ற தடவை கூட பரிசு கொடுக்கும் மாதிரி எந்த ரிசல்ட்டும் வரவில்லை. எனவே இந்த முறை முயற்சி செய்து மீண்டும் இரட்டை பரிசை பெறுங்கள். நல்லது. அப்படி உயில் எழுதக்கூடிய முதல் நம்பரில் வரக்கூடிய, உடனடி பலனை கொடுக்கக்கூடிய, தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய, சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனையின் கொடியை பறக்க விடக்கூடிய, மேலும் உலகின் எதிரில் பாப்தாதாவின் வெற்றி முழக்கத்தை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகக்கூடிய வெற்றி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: பரந்த மனமுடையவராகி துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனமுடையவர் ஆகுங்கள். தற்சமயம் மனிதர்களுக்கு மற்ற அனைத்தும் கிடைக்க முடியும், ஆனால் உண்மையான குஷி கிடைக்க முடியாது. எனவே அந்த மாதிரி நேரத்தில் துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியின் அனுபவம் செய்துவிட்டீர்கள் என்றால் அவர்கள் உள்ளபூர்வமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள். நீங்கள் வள்ளலின் குழந்தைகள் என்றால் பரந்த மனதோடு குஷியின் பொக்கிஷத்தை அனைவருக்கும் கொடுங்கள். இரக்க மனதின் குணத்தை வெளிப்படுத்துங்கள். இவரோ கேட்பவர் இல்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட நீங்கள் இரக்க பாவனையை விட்டுவிடக்கூடாது. இரக்க பாவனை சுபபாவனை அவசியம் பலன் கொடுக்கும். ஸ்லோகன்: ஞானம் யோகத்தின் பாலனைதான் ஆன்மீக பாலனை ஆகும். இந்த பாலனையினால் சக்திசாலியாக ஆகுங்கள், மேலும் மற்றவரையும் ஆக்குங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।